வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம லைவாக சில ஸ்ட்ராட்டஜியை பர்சனல் யூஸ்க்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்ப்போம். நம்ம இந்த 9 ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில், இது வந்து 50 points டார்கெட்டு. இதே ஸ்ட்ராட்டஜி 35 points டார்கெட்லேயும் இருக்குது. இன்னும் இதே ஸ்ட்ராட்டஜி வந்து அன்னைக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா டேவை க்ளோஸ் பண்ணுற மாதிரி அடுத்த ஆப்ஷனான 10th ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன கேபிட்டலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க சைக்காலஜிக்கு தேவைப்படுதோ தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஓவராலாக 3700 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 24,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கு உண்டான ரீசன் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,910. ஸோ நியரஸ்ட் டு 15 ரேஞ்சில் 24,900 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கும். ஸோ கால் சைடில் எந்த சிக்னலும் வரல, அதாவது இந்த லைனுக்கு மேலே எந்த கேண்டலும் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால் இன்னைக்கு எந்த ஆர்டரும் எடுக்கல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகி தேர்ட் கேண்டில் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஆர்டர் எடுத்திருக்கு. 73 rupees ஆர்டர் எடுத்திருக்கு. அங்கிருந்து 50 points டார்கெட்டு. ஸோ நம்ம ப்ரீமியமில் பார்ப்போம். ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா 917க்கு 70 rupees எடுத்திருக்கு. 922K, அதாவது 4 to 5 minutesலேயே நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சு 120. ஸோ பார்ப்போம் சார்ட்டில். ஸோ இந்த இடத்துல அரௌண்ட் நம்மளோட டார்கெட் ரீச் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இப்போ வரைக்கும் 3700 ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு கால் ஆப்ஷனோ இல்லை மறுபடியும் புட் ஆப்ஷனோ அந்த கிரைட்டீரியா மேட்ச் ஆகும்போது ஆர்டர் மறுபடியும் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் லிஸ்ட், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் லிஸ்ட் ஆயிருக்கோ அதோட பிடி ஆப்ஷன், அதாவது லைவ் மார்க்கெட்டில் பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆனதுலேருந்து எத்தனை நாள் ஓடி இருக்குன்றதை காட்டிடும். அதோட எவ்ரிடே P&L தனித்தனியாகவும் காட்டும். கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஓவராலாக இது வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி ஓட்ட நாட்கள் இருந்து எவ்வளோ P&L இருக்குன்றதும் ஒன்று ஒன்றா காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்ஷன்ஸ் பட்டன் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் கிராஃபோட அதோட கேபிட்டல், வின்னிங் டேஸ் எவ்வளோ, லூசிங் டேஸ் எவ்வளோ, ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரீக்ஸ் எவ்வளோ, ஐ மீன் மந்த்லி ROI எவ்வளோ, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டிடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.